மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை என்ன வேணும்? வந்துட்டு போய் கனி கொடுத்தீங்க சரியில்லை. ஆனால் பையன் வந்து பேசுகிற மாதிரி பார்த்ததுங்க சாமி. பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு. இப்போ பழைய வடிக்கே நம்மக்கிட்ட ஒரு யாரு மகனுங்க சாமி. பேத்தி சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மகன். உங்கள் பேர் என்ன? பண்ண முடுங்க. சரி கால் ஒன்று வரலாம். இப்போ பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு முடியாது. 3 மாதம் பொறுமையாக இருந்துக்கா, வித்து தாரேன். பௌர்ணமிக்குள்ள இந்த மண்ணை அழிட்டு வா, ஜெயிச்சு தாரேன். பௌர்ணமியில் தீர்த்து தாரேன். கயிறு வா, அது சந்தோஷம் பண்ணுமா? வலி தீர்ந்துடும், போயிட்டு வா. மருந்து உண்டு போ, மருந்துண்டு விருந்துண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மனம் உடல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? சரக்கு இருந்தா ஆபத்து விடு. இன்னைக்கு நைட்டு உத்தரவு போய்ங்க. அங்கே கேடா கால் வந்துட்டு வரலாம். சலாம் போட்டு ஓட்டி விடு வரலாம். ரிசல்ட் நெட்டில் பார்த்துட்டியா? எத்தனை மணிக்கு வருதான்? சரி ஓகே. பாண்டிச்சேரி அப்ளிகேஷன் போட்டாச்சுலா? சரி ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. உள்மன அலைகளை சரி பண்ணி தாரேன். இன்னும் 3 முறை என்னை சந்திக்க வேண்டியிருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது ரொம்ப தெளிவாகி விடுவாய். சரியா? அதே மாதிரி இன்னும் உனக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டு முடித்து அதில் அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே சொந்தமாக கிளினிக் வைக்கலாமா, கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ்க்கு வேறு எங்கேயும் போகலாமான்னு ஒரு சிந்தனை உனக்கு ஏற்படும். உனக்கு கவர்மெண்ட் ஸ்டாப்பே கிடைச்சாச்சுன்னா என்ன செய்வேன்? ஏற்றுக்கிடுவியா? போகலாம். அதனால் கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கும் உனக்கு. தைரியமா இருடா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? பொறுமையாரு. 3 முறை என்னை சந்திக்க சொல்லியிருக்கோம்ல, அதில் தெளிவு பண்ணிட்டு பௌர்ணமிக்கு பிறகு வெற்றிகரமாக இவனை மாதிரியே டாக்டருக்கு படித்த பொண்ணை கொண்டு வந்து சேர்த்துருவோம். சந்தோஷமா வெற்றி அடைங்கள் மக்களே, வெற்றி அடைங்கள். வாங்க உட்காருங்க. பக்கத்தில் வந்து உட்காரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உட்காருமா, மனங்குளமாக உட்காரு, ஒரு நிலையோட கேளு. உன் கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போனேன். அங்கே முன்னோர்களில் இறந்த ஒரு ஆத்மா தெய்வமாக வருது உங்கள் வீட்டுக்குள்ளே. அந்த தெய்வத்தை பற்றி நான் கேட்கும் பொழுது 16 வருஷ சுற்றில் உன் பிள்ளையினுடைய கிரகங்கள் வந்து கொஞ்சம் சுழற்சி அடைந்து வந்திருக்கு. அதனால் அவனுடைய மனநிலைகள் சுறுசுறுப்பு இல்லாத தன்மையும், எங்கேயும் வேலைக்கு போக முடியாத கோளாறுகளும், அவனே என்ன செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையும் குழப்பமும் உடையவனாக இருக்கிறான். தெளிவான வழி கிடைக்காதவனாக இருக்கான். உற்றார் உறவினர்களால் பாதிப்படைந்து மனவேதனை அடைந்த மகனாகவும் இருக்கான். புரியுதா? அதனால் உறவினர்களால் உதறி தள்ளப்பட்ட குடும்பம் போல சில குழப்பங்களும் சம்பந்தம் பண்ண முடியாத வேதனைகளும் உங்கள் சொந்தத்துக்குள்ளே இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். வரணும். வைகாசி மாதம் 20ஆம் தேதிக்குள்பட இதுதான் பெண்ணுன்னு நிர்ணயம் பண்ணி மனக்கோலத்தை உருவாக்கித்தாரேன். அவனுக்கு வருமானத்துக்குரிய வழியவும் செம்மையாக்கித்தாரேன். வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பிறகு பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தை தொடங்கு. சென்ற இடம் சிறப்பாக நடக்கும், வெற்றியாக நடக்கும். சங்கர கோயில் ஏரியா, திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்கும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு ஊருக்கு கிளம்பலாம்.
உருவாக்கி தரேன், சந்தோஷமாக நடத்தலாம், இந்தாங்க பணம், வெற்றி அடைஞ்சிருவோம். போயிட்டோம். காலைல வந்துட்டு வா மகளே. கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா. வருங்க, இப்படி ஒருத்தர் கும்பிட ஒருத்தர் எந்திக்க, அது குடும்ப நிறைகளுக்கு பொருந்தாத சிலை. வாங்க. யார் இந்த அம்மா? தாயார், அத்தை. என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு? யாருக்கு? கண்ண முடிக்கா? கவுண்டிங்கெல்லாம் செக் பண்ணியா? எத்தனை இருக்கு? குறைவு இருக்க? ப்ளட் கவுண்டிங் வந்து குறைவு இருக்குது, சரியா? ஆனால் ரத்தத்தில் வேறு எந்த ஒரு கிருமிகளும் கண்டிப்பாக இல்லை. என்ன, உன்னுடைய மனசை பார்க்கணும் கொஞ்சம். கண்ணை மூடு, அப்படி கண்ணை மூடு பார்ப்போம். என்னைய மட்டும் என்ன? எஸ். கால் வந்துட்டு வா. அமைதியாக உட்காருமா, நான் யார்ட்டையும் கேட்கலையே. வாமா. உன்னுடைய ஆழ்மனதை பார்த்தேன். தன்னை அறியாத ஒரு பயமும் நம்ம உடல்நிலை ஆபத்துக்குரிய நிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணமும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. நீ இப்போ தளர்ந்து போவதுக்கு காரணமும், உறக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும், உணவு கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு மட்டும்தான். ஆனால் வேறு எந்த விஷயமும் உடம்பில் கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி நடுமுதுகுக்கு கீழே 4 முதுகெலும்பு பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் வலி இருக்கும். அந்த வேதனைகள் வந்து பெண்ணுங்களுக்கு வரக்கூடிய இயற்கையான வேதனை, அது பாதிப்புக்குரிய வேதனைகள் அல்ல. சில சமயத்தில் ஒரு பக்கத்து காது நரம்பு சில சமயத்தில் வலி வேதனை எடுக்கு. அதில் நரம்போ சவ்வோ பாதிக்கப்படவில்லை, அது நரம்பு தளர்ச்சியால் உருவானது. அதனால் உன் மனசை தான் சரியாக்கணுமே தவிர வேறு எதுவும் இல்லை. கவுண்டிங் சம்மந்தமான விஷயத்துக்கு கிவி ஃப்ரூட்டுன்னு ஒரு பழம் இருக்குது, அதை ஒரு 10 நாளைக்கு ஒருக்க வாங்கி சாப்பிட்டு சரியாயிருவேன். கால் வந்துட்டு வா. ரொம்ப பணம் வச்சுருந்தா எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போ. கொளுத்து போய் கொடுத்துட்டு போவான்னு பக்கத்தில் வா. எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுற, இன்பமாக வாழ்வீங்க. அப்படிங்க, சந்தோஷமாக இரு. பயப்படுறத கூடத்தை நீ தூர விடு. 3 முறை என்னையை பார்க்கவா, நல்லாயிருவேன். அப்படி சிவாய நம ஓம் என்று சிந்தித்திருப்போம் மகளே. வாழ்க. போயிட்டு வா. கர்மதாமிக்கு கோயம்புத்தூர். சை சை சை, கோழி நாத்தம் எடுக்கு, கோழி நாத்தம் எடுக்கு. கோயம்புத்தூர் சொன்னாலே கோழி நாத்தமாக எடுக்கு, கோழி நாத்தமாக எடுக்கு. கோழி பண்ணை யாரும் வச்சு பிரச்சனை பண்ணியிருக்கீங்களாப்பா? நீ கோழி பண்ணை வச்சுருக்கியா? வச்சுருக்கியா? ஏதாவது அது மேலே கேஸ் போட்டிருக்காங்களா? உன் மேலே போடலா? தொழிலை நல்லாக்கி தரணும், அவ்வளோதானே உனக்கு. அங்கே கோழி பண்ணை வச்சு பிரச்சனை பண்ணி குழப்பம் பண்ணவங்க யார்? வாங்க வாங்க வாங்க. அமைதி அமைதி. நீங்கள் எனக்கு மேலே சத்தம் போட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. என்ன சூட்கேஸ்லாம் தூக்கிட்டு வரேன் அண்ணன். அப்பா காரியக்கார பேயம்மாவா? கடவுளை கும்பிடாமல் குருநாதனை முதல்ல கும்பிடுதா இல்லையா? ஏன்னா கடவுளை அமைதியாக பேசுவார், குருநாதனா விடுவிடுன்னு பேசுவார்ல. பச்சையா வடையா கடையில் என்னென்னு கேட்டு வச்சுக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ நடத்தக்கூடிய கோழிப்பண்ண தொழில் சம்பந்தமாக மனவேதனையும் குழப்பமும் ஏற்பட்டு அநியாயமாக உன் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்கை பதிவு பண்ணினவன் நியாயவாதியா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன். பணம். என்ன எதிர்பார்க்க? பணம். அந்த பணம் கொடுக்கறது நியாயமா அப்படின்னா நியாயம் இல்லை. ஆனால் அங்கேருந்து மீளணுமே. பணம் கொடுக்காம எப்படி மீள முடியும்? கோர்ட்டு நம்மளை குற்றவாளியாக ஆக்கிறதுனா என்ன செய்யறதுன்னு நீ பயப்படுதியான். போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. மனவென்னும் தோணி பற்றி அந்த எதிர்ப்பை உருவாக்குறதுக்கு காரணம் உன் வாய்த்தனா காரணம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நீ உட்காரல,
சும்மா கடனை நீ கால் வந்துட்டு போய் விட. இப்போ வா உட்கார். அந்த வாய்தா என்னாச்சு, ரெக்கார்டு எப்படி இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்குன்னு நான் பார்க்கட்டும். கண்ண முடி உட்காருங்க ரெண்டு வரும். அப்பா அந்த உண்மையை சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம். ஃபோனை ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். இன்னும் 6 மாதம் அந்த வாய்தா எடுக்கும். சனி பகவான் உன் உச்சந்தலையில் இருந்து உன்னைய குற்றவாளியை ஆக்கி சிறைச்சாலைக்குள்ளே தள்ளணுங்கிற விதி இருக்குது. 6 மாதத்துக்கு உட்பட அங்கே போகாமல் வாய்தாவோடு முடித்து காம்பரேஸ்வரம் வெளியே தூக்கிட்டு வந்துடுறேன். கால் வந்துட்டு வா. நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிடலாம். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு வா. ஓடியா இந்தா மீண்டும் தொழிலையும் தொடங்கலாம். வெற்றியாகி தரேன். இந்தா நல்லா இருப்பா. கேஸ் அடிச்சாச்சு. யாருடைய செல்லுப்பா அது? விடாமா. கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் என் மகனை மனப்பக்குவத்தை ஆக்கி நல்ல வாழ்க்கையை அமைச்சுத்தான்னு கேட்டு வந்தது. கால் வந்துட்டு வரலாம். ஆம்பளை கேட்க வந்து அரசன் கேட்க வந்திருக்காரு. அரசன் பெண்ணடியா சாமியுடைய பழங்காலத்து மொழி அது. வரலாம்ப்பா. அமைதி 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 இல்லாத என் மனமே. வாங்க. உன் பையனை பார்த்தேன். அவன் மனத்துக்குள்ளே ஒரு பூ ஒன்று இருக்குது. பூ ஒன்றுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்குது அவன் உள்ளத்துக்குள்ளே. அதை உன்கிட்ட வெளிப்படையாக சொன்னானா? சொல்லலை. இப்போ அவனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா இல்லையா? முடிக்கணும்ல. கல்யாணம் முடிக்க போகிறோன்னு உறுதியாக சொல்ல அவன் உள்ள வெளிப்படும். கால் வந்துட்டு வா. மனதை பக்குவப்படுத்துங்கள். அவனுக்கு நிரந்தர தொழில் வருமானத்தையும் உருவாக்கி கல்யாணத்தையும் நடத்தி செம்மையாக வாழ வச்சா போதும்லாப்பா. வேற என்ன வேணும்? அந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். சொத்தை உரிமைப்படுத்தி தரேன். வெற்றி உண்டு. ஆனால் 3.25 மாதங்கள் கால அவகாசம் பொறுத்திருக்க வேண்டும். என்னை நீ கண்டு கொண்டே இருக்க வேண்டும். சென்று வருக. அதே கோயம்புத்தூர் எல்லை அது சொல்லி கொடுப்பாங்க. அதே கோயம்புத்தூர் எல்லை கோழிப்பண்ணையும் நடத்தணும். இது நடத்தாட்ட வேறு தொழிலையும் வைக்கணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? தாயும் மகனும். நீ கோழிப்பண்ணை வச்சுருக்கியா? நீ என்ன வச்சுருக்க? இந்த தொழிலும் வேணும் வேறு தொழிலும் வேணும்னு நினச்சிருக்கியா? உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து உட்காரு. கால் விட்டு. நீ கோழிப்பண்ணை வச்சுருக்கியாக்கா? என்ன கோழி? லக்கான கோழியா? இன்சூரன்ஸ் நிறைய போட்டிருக்கியா? கோழி நிறைய செத்து போச்சோ இடையில? போடுறாமல் நினச்சிக்கிட்டு இருக்க. நிறைய போய்கிட்டு இருக்க. உதிர்ந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை கால் விட்டு வா. மகனே என்னுடன் இருப்பாயடா, உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம். என்ன படிக்கிற? அப்படியா? என்ன படித்த? பிஇ முடிச்சேன். இன்ஜினியரிங் முடிச்சியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? நாங்கள் நடத்தி வைக்கிறோமா நீ விரும்புதியா? நீங்கள் நடத்தி வைக்கிறோம். மாட்டிக்கிட மாட்டியா? யார்ட்டையும் சந்தேகம் இல்லையா? ஏன்னா உன் விதி வேற ஒரு பெண்ணிட்ட மாட்ட வேண்டியது இருக்குது. அதான் அந்த பாட்டை படித்தேன். கட்டிக்காரப்பே கால் வந்துட்டு வா. அம்மா உட்காரட்டும். ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி. இப்போதைக்கு கொஞ்சம் லோன் இருக்குடா. என்ன? ஆமாம். அந்த கடனை அடைச்சி தரேன். இந்த தொழிலையும் உருவாக்கி தரேன். இன்னும் புதுமையாக 2 இயந்திரங்கள் வச்சு, இயந்திரங்கள் விவசாயம் சொந்தமான இயந்திரங்களை வைத்து தொழில் பார்த்து லாபகரத்தையும் நடத்தி தரேன். வரக்கூடிய ஆவணி மாதம் வரை பொறுமையாக இரு. வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பாக கல்யாணம் முடிக்கிறவடா. கல்யாணம் முடிச்சவரை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பாருடா. சரி கல்யாணம் முடிக்காடா. கருப்பசாமி சித்திரை மாதத்துலேருந்து பெண்ணை பாரு. பிள்ளைக்கு ஆனந்தமாக கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். நானே மகள் எடுத்துறேன். ஓடிப்போ.
அதே தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியார்கள் வர்றான். கால் விட்டு வா. உட்காரலாம். உன் பையனுடைய மனத்தை பார்த்தேன், பிடிவாதம் பிடிச்ச கழுத. அது எதுவும் தப்பா சொல்லிட்டணும். அவன் மனத்தை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வைக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சு உங்களை தலையை கிறக்க வச்சுருவான். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அவன் மனத்தை மாற்றி உங்களுக்கு கட்டுப்பட வச்சு மாலை எடுத்துருந்தா போதும்லா. காலம் விட்டுவாங்க. அமைதி அச்சக்கா. வரலாம். இந்தாமா, வேலையில் சிக்கல் வராது. இனிமேல் எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. திருமணம் நடந்தாச்சு, வைகாசியில் முடிஞ்சிடும். வா 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 வா. கல்யாணம் முடித்த பிறகு என் பிள்ளை நல்ல வாழலன்னு சொல்லி ஒருத்தன் வருத்தப்பட்டு வந்திருக்கான். யாரப்பா அது? அம்மா எந்திம்மா, வாமா வாமா வாமா, வயசாகிடுது. சுவாமியே கருப்பசாமி பேட்டா போப்பா. நல்லா வாங்க. எங்கே கல்யாணம் முடிச்சுக்க? யார் அது? பொண்ணா? என்ன பேர் அவ பேரு? அப்படி கண்ண முடி உட்காருங்க. நீங்கள் போகலாம். அடுத்து பேசக்கூடாது. எஸ். என்ன சாமி இவங்களை இருக்க வச்சுட்டு பறக்க பறக்க பார்க்கு? என்ன விஷயம்? இப்போ கால் வந்துட்டு வாங்க. பார்த்தாச்சு. என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் ராணி தேனின்னு ஒரு படம் ஒன்று தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யார் குற்றவாளின்னு சொல்லணுமா அல்லது வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதுமா? சேர்த்து வச்சா போதும். ஏன்னா உன் பிள்ளைகிட்ட குற்றம் இருக்குன்னு எனக்கு ஒரு சின்ன செய்தி. உன் பிள்ளைய நினைச்ச உடனேயே எனக்கு இப்படி பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன். ஒரு பாட்டு சத்தம் அடிச்சு, கண்ணால் பேசும் பயவ முன்னா நில்லாதேன், நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. அப்படி ஒரு பாட்டு காட்டுச்சு. என்ன பாட்டு? பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு திரைப்படம். அந்த காலத்தில் திருச்சி லோகநாத அண்ணா பாடின பாட்டு. என்ன பாட்டு? புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே அப்படின்னு ஒரு பாட்டு. அதான் என்ன இப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் அப்படியே ஊர் சுற்றி உலகம் சுற்றி பார்க்கக்கூடிய மனநிலைகள். புரியுதா? புரியலையாடா? ரொம்ப விரித்து சொல்ல வச்சுறாடா. அப்படி பறக்க 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 பார்த்ததுனால இன்றைக்கி வாழ்க்கையில் பக்குவம் குறைஞ்சி கெட்ட பேர் வாங்கி வீட்டில் வந்து பம். உண்மை இல்லையா? மனசை மாற்றி தாரேன், உள்ளத்தை தெளிவுபடுத்தி தாரேன், ரெண்டுரையும் ஒன்றா சேர்த்து வாழ வச்சு தாரேன். கால் வந்துட்டு வாங்க என் செல்ல குட்டிகளே. கிணத்துக்குள்ளே தண்ணி கலங்கி கிடந்ததை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. கிணத்துக்குள்ளே தண்ணி கலங்கி கிடந்தா கவலை கிடையாது. அந்த தண்ணியை குடிக்கணும்னு ஒரு குடத்தில் கொண்டு வந்து வீட்டில் வச்ச பிறகு அந்த தண்ணி கலங்கியிருந்தால் குடிப்போமா, தூர விடுவோமா? அப்போ குடத்தில் இருக்க தண்ணியை கலங்காமல் பார்த்துக்கணும். பெண்கள் அதை போல தான். கிணறு என்பது குடும்பம். குடும்பத்துக்குள்ளே பெற்றவங்க கூட வாழும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்த பிறகு அந்த பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்? தெளிந்த தண்ணீராக இருக்கணும். உண்மையா இல்லையா? அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு ஒத்து வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த துயரத்திலிருந்து நீக்கி உங்களை வாழ வச்சு தரேன். வா. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஜெயித்து உங்களை நிம்மதியாக வாழ வைக்கிறேன். நல்லா இருங்க செல்ல மக்களே. ஊருக்கு கிளம்புங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அதே கோயம்புத்தூர் எல்லை. நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு எனக்கு பணியாளர்கள் வேண்டுமே ஐயனே. அதில் நான் ரொம்ப ஏமாந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். கால் வந்துட்டு வரலாம்.
வராரு ஐயா வராரு. எங்கிருந்து வராரு? இன்னொருத்தர் அதே மாதிரி தொழில். என்ன தொழில் தான் பார்க்குறீங்க? ஆன்லைன் தொழில் யார் வச்சுருக்கா? மங்களம் அருள்வாய். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ வச்சிருக்கிற இடத்துல இருந்து இடது பக்கமாக செல்கின்ற பிரதான சாலை ஓரத்தில் ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது. இருக்கலாமா? இருக்காப்பா? ஆமாம். அதனால் இந்த பகுதியில் இப்போ நீ தொழில் நடத்துறதுல சுமார் 9 மாத காலங்கள் மன உளைச்சல் தாங்க முடியலை. உனக்கு பணியாளர்களும் குறைவு. ஆனால் உன்னுடைய ப்ராடக்டை சரி பண்ணி அதை விநியோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. இவைகளெல்லாம் சரியாக்கி செம்மையாக வாழ வச்சு தந்தால் போதுமில்ல என் செல்ல மக்களை. கால் விட்டுவாங்க போங்க. இந்தாப்பா மக்கள் வந்து குவிவாங்க. தொழிலை ஓங்காரமாக நடத்து, பணம் வந்து குவியும். சந்தோஷமாக இரு, வெற்றி அடைந்து வாங்க. இந்தா நல்லா இருப்பா, ஆரோக்கியமாக்கி தரேன். இன்னும் 2 முறை என்னைய பார்க்க சொல்லு. புண்ணியமாரு ஓடிப்போ. போ 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 போ. கருப்புசாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை நிறைய பணத்தை கொடுத்து நாங்கள் ஏமாந்து கிடக்கிறவே. அதெல்லாம் எங்களுக்கு எப்போ வரும்? எங்கே பணம் கொடுத்தீங்க? அப்படியா? கால் விட்டுறாங்க. எவ்வளோ ரூபா போட்டீங்க? 3 கோடி. கூறுவோடு போட்டு 4 கோடியாக இருக்கும்லானே. கால் விட்டுறாங்க. எத்தனை பிள்ளைங்க? பையன் எங்கே இருக்கான்? பொண்ணு கனடாவில் இருக்கு. கல்யாணம் முடிச்சிட்டிங்களா? அப்படியா? பக்கத்தில் வா. உன்னையும் ஆராய்ச்சி பண்ணணும், உன் பிள்ளையும் ஆராய்ச்சி பண்ணாட்டாமா? என்ன ஒன்று சொல்ல மாட்டுக்க? எதை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் எனக்கு. திடீர்னு ஹார்ட் பீட் பண்ண அடிக்கி. ஏன்பா அப்படியெல்லாம் இருக்குது? செக் பண்ணியா டாக்டர்கிட்ட போய்? ஆமாம், அது இயல்பாகவே உனக்கு ஹார்ட் பீட்டு கூடுது. புரியுதா? பயப்படாத, எதுவும் நல்லது தான் நடக்கும். உன் பிள்ளை அங்கே ஐஸ்வர்யமாக தான் இருக்கா, சந்தோஷமாக தான் இருக்கா. அங்கே ஒரு வீடு வாங்க போகிறா. என் பேரை சொல்லி வாழ்வாடா. கால் வந்துட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் சும்மா கண்ணு தான் இருக்குது. பிரகாசமாக இருக்குயா அப்படிங்கிற பார்வை தான் நல்லா இருக்கே தவிர நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் வந்து சேரல. போட்ட முதல்லாம் இப்போ வேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நடத்தவா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்குறியில் உட்கார்ந்துருக்கலாம். 7:45 மணிக்கு என்னைய பார்த்துட்டு ஊருக்கு போ. விவரம் சொல்லுதேன். என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு காரணம் இருக்குது. தொழில் முடக்கம் மாந்திரிகத்தால் நடந்திருக்கு. ஜெயித்து வெற்றியாக்கி தரேன். ஆனந்தமாக இருங்க செல்ல மக்களே. போங்க. கால் வந்துட்டு வா. அண்ணாச்சி இருங்க, கூப்பிடு. வாடா. ஏற்கனவே ஒரு பொம்பளையால் உங்கள் குடும்பமே கெட்டு கீழ்வழி ஆகிடுதுடா. உண்மையா? நிறைய சொத்துக்கள் சொந்தமாக வழக்கு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு எல்லாம் வந்து தீர்ந்தாச்சு. ஆனால் இப்போ இருக்க விவசாய பூமியை காப்பாற்றணும், தொழிலையும் நல்லாக்கணும். இப்போ ஏற்கனவே லோனு கடன்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாகி கிடக்கு. எல்லாம் ஜெயிக்கணும். லோனு புதுசாக வாங்கணும். வாங்க வேண்டிய விதி இருக்குது. நடக்கும். உயர்வாக இருக்கும். அதே மாதிரி 2 வாகனங்கள், விவசாயம் சொந்தமான 2 வாகனங்கள் வாங்கி நீ தொழில் நடத்தலாம்னு சொல்லி மேலேருந்து உத்தரவாயிருக்கு. சரியாகி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இந்தா இந்த கண்ணாடியை தூர கலத்து நான் விளக்கத்தை பார்க்க. என்னையை மட்டும் நினச்சிக்கா, என்னையை மட்டும் நினச்சிக்காடா நீ. பௌர்ணமிக்கு முதலாளி என்னையை வந்து பாரு. உன் போட்டாவும் ஜாதகம் கொண்டு வா. கல்யாணம் நடத்தி வைக்க. யாரை பற்றியும் கவலைப்படாத. மாந்திரிகத்தால் உனக்கு பிரச்சனை நடந்திருக்கு, தீர்த்து தரேன். ஓடிப்போம்.
எனக்கு கேட்டிருக்கிறேன் வாரிசு அடிப்படையில் நம்ம கொடுக்க உனக்கு கிடைக்கும், கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்குது, யாரும் தடுக்க முடியாது. போ, தடை பண்ணுறாங்க. நான் பண்ணித்தரேன். போ. அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? பின்னால் பேசுவோம். போ. அவரு வந்து நான் ஆமாம். கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவன். நீங்கள் பொள்ளாச்சியா? உட்காருங்க தள்ளி. கால் வந்துட்டு வா, பயந்து போய் இங்கேயே விடுத. தம்பி, நீ குறிஞ்சி வளைஞ்சது கும்பிட்டது எல்லாம் உண்மை. உன் மனதை சாமிகிட்ட கொடுக்கணுங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை. இன்னொரு தடவை கும்பிட்டு வா. அமைதியாக இருங்க. எனக்கு ரொம்ப அமைதி தேவைப்படுது. சித்தர்கள் யோகியர்களாக சமுதாயத்தை விட்டு விலகி போனதுக்கு காரணம் அமைதியை தேடி. ஆனால் நான் சேவை செய்யணும்னு இங்கே வந்து இருக்கிறதுனால நீங்கள் ஏன் அமைதியை நீங்கள் கெடுக்கியன்னா, உங்களால் நான் எங்கேயாவது தவத்துக்கு போய் உட்காந்துருவேன். தேடி அலைவிய பின்ன இன்னொரு தடவை கால் விட்டுவாங்க. என்ன ஒன்று சொல்ல முடியும்? ஏற்கனவே நான் கொஞ்ச நாள் கழித்து தவம் இருக்க போகிறேன். பேசவே மாட்டேன். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாரவங்க சும்மா மட்டும் கும்பிட்டு போகிறது மாதிரி ஏற்பாடு பண்ண போகிறேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12.25 வருஷம் சனி பகவானுடைய சுற்று. சனி பகவான்கிட்ட கேட்கும் பொழுது இவனுக்கு ஒரு தாரத்தினால் உயிர்கண்டம் ஏற்படும் அப்படின்னு உத்தரவில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சில பேருடைய விதியின் அமைப்பில் குறைந்த ஆயுள் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து அந்த பெண் மரணமடைந்து அடுத்து ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிற விதி அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்குது. அது உன் ஜாதகத்தில் இருக்குது. ஏற்கனவே 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய தாத்தா வழியில் அப்படி ஒருத்தருக்கு நடந்திருக்கு. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த விதி இருக்குன்னு உத்தரவு. இதை மாற்றத்துக்கு எதுவும் வழிகள் உண்டுமா அப்படின்னு கேட்டேன். உண்டு. எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இலங்கை மாநகரத்தின் மீது படையெடுத்து ராவணேஸ்வரனை அழித்து தன் பாவங்களெல்லாம் தீர வேண்டும் என்று நினைத்து ராமேஸ்வரத்திலிருந்து மூழ்கி மணலை சிவலிங்கமாக பிடித்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் தீர்த்தார். ராமன் ஈஸ்வரனை வணங்கிய ஒரு காரணத்தினால் அதற்கு பெயர் ராமேஸ்வரம் அப்படி என்று பெயர். அந்த இடத்துல போய் கடலில் மூழ்கி தீர்த்தமாடி அங்கே கொடுக்குற தீர்த்தத்தையும் திருநீரையும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டேன்னா உன் பாவம் தீர்ந்துடும். அடுத்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். பௌர்ணமிக்கு முன்னால் நீ போயிட்டு வர ஆனந்தமாக வெற்றியடைந்து வருவாய். சென்று வா மகனே, வென்று வா. கருப்பசாமிக்கு எப்படி பொள்ளாச்சினா வரத கியூவில் விட்டா வர சொல்லிருக்கேன். கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்டை தாண்டி இடது பக்கத்தில் மேலே ஏறுது என் குதிரை. பொள்ளாச்சி மார்க்கெட்டை தாண்டி இடது பக்கத்தில் மேலே ஏறுது ஒரு குதிரை. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. பள்ளத்துக்குள்ளே நான் கருப்பசாமி இருக்கேன். எங்கே இருக்குது? பள்ளத்துக்குள்ளே ஒரு கருப்பசாமி இருக்குது. ஓய் நின்னியா? பள்ளத்துக்குள்ளே கருப்பசாமி இருக்குன்னு இருக்கு நிரூபிச்சுட்டு வந்து உட்காரு. நீ பார்த்தியா நீ கருப்பசாமிய? முனீஸ்வரர் இருக்கானா? எங்கே இருக்காரு? காலில் வந்துட்டு வா. அதான் நீ தான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? நீ வாட்டு பேபேன்னு முடிச்சுக்கிட்டு வர. என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்கள்லாம் சூப்பர் இருக்கீங்களா? என்னப்பா வேணும்? உன் பத்திரமெல்லாம் உன் பேருக்கு இருக்குது. ஆனால் இடத்த இன்னொருத்த வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்காரே. அவனை செவிட்டு அடித்து வெளியே தூக்கிட்டோம்னா கால் வந்துட்டு வா. போ சும்மா இருக்கப்பா. ஆனந்தத்தேன் காத்து தாலாட்டுதே. பக்கத்தில் வாங்க. ஆனாலும் நீயும் பொல்லாத பைய. ஒரு காலத்தில் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி கள்ள விவகாரம் பேசி எல்லாத்தையும் உருட்டி பிறட்டினவன். ஏன்கிட்ட நீ போய் சொல்லுத? கால் வந்துட்டு வா. எந்திரிச்சு விடு, உருண்டிக்கிட்டு விடாத. கருப்பசாமிக்கு வா. அந்த இடத்துல உள்ளவன் உன்னை கொஞ்சம் பாடா படுத்தணும்னு நினச்சிருக்கான். அவன் உன் சொந்தக்காரன் தான். அவனை வெளியேற்றணும். தூண்டி விட்டவன் சொந்தக்காரன். பக்கத்தில் வா. பின்னுங்கண்ணா நொன்னைங்கண்ணங்க வெளியேறிட்டான். போ, உன் இடம் உனக்கு கிடைக்கும். போ பக்கத்தில் வாக்கா. உன் அவசியத்துக்கு நான் இருக்க முடியுமாப்பா? ஜெர்மனி தேசம்
ஜெர்மனி பொள்ளாச்சியெல்லாம் போய் உட்காருங்க, பிறகு கூப்பிடுவோம். ஜெர்மனி எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் வந்துருங்க.